பரவலாக மக்களிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டே வருகின்றது. மீண்டும் மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் மேம்பட்ட வசதிகளோடு நவீனத்துவம் வாய்ந்த நூலகங்கள் அதிக அளவில் திறக்கப்பட வேண்டும். இதற்காக அரசு எடுத்திருக்கின்ற ஒரு முன்னேற்பாடுதான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகள் தோறும் புதிய நூலகங்கள். தொகுதி தோறும் கலைஞர் நூலகம் என்று செயல்பட்டு வரும் இந்த திட்டத்தில் 100 நூலகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சென்னை அண்ணா நகரில் திறந்து வைத்தார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் புத்தக சாலை வேண்டுமென்று அண்ணா சொன்னாரே, அதே போல ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஒரு புத்தக சாலை வேண்டும் என்ற கொள்கையின்படி இந்த நூலகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்று அண்ணா நூற்றாண்டு நூலக திறப்பு விழாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உரையாற்றினார். முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் அவரின் நூற்றாண்டில் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தொகுதிதோறும் கலைஞர் நூலகம் என்ற முன்னெடுப்பின் கீழ் கழக இளைஞரணி சார்பில் நூலகங்களை திறந்து வருகின்றோம். அந்த வரிசையில் 100வது நூலகமாக அண்ணா நகர் தொகுதிக்கு உட்பட்ட கலைஞர் நூலகத்தை 9/5/2025 அன்று திறந்து வைத்துள்ளதாகவும், புத்தகங்களின் துணை கொண்டு அறியாமை எனும் இருள் அகற்றுவோம் என்றும் அப்பதிவில் அவர் தெரிவித்துள்ளார்.